மிகப்பெரிய போராட்டத்தை இந்த கடலூர் மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமாக அறிவித்து இந்த மக்களுக்கான அத்தனை பாதிப்புகளையும் கண்டறிந்து அவர்களுக்கு கூறிய நீங்கள் இந்த இப்போ ஒன் டைம் பேமெண்ட்டே எங்களுக்கு வேண்டாங்க, விட்டுருங்க. இதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை? எத்தனை ஆறு ஏரி குளங்களை தூர்வாரினீங்க? முறையாக தூர்வாரினீங்களா சொல்லுங்க. 2 வீராணத்தில் நான் உங்களுக்கு தெரியும், பத்திரிகை நண்பர்களே, வீராணத்தில் இறங்கி நாற்று நடும் போராட்டம் நட்டேன். ஏன் 50 கோடி ரூபாய் ஒரு பொக்களின் கூட உள்ள வந்து தூர்வாரம் அப்படியே கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அதிமுக ஆட்சியில். இப்போ நூற்றுக்கணக்கான கோடி இப்போ பெருமாள் ஏரியில் அப்படியே கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதோடு இல்லை, அங்கே வெட்டப்பட்ட நூற்றுக்கணக்கான கோடி மணல் நம்முடைய கிழக்கு கடற்கரை சாலை சிதம்பரம் மயிலாடுதுறை சாலை இணைப்புக்கு அந்த பொது நிறுவனத்துக்கு வித்திருக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சி பத்திரிகை நண்பர்கள் வெளியில் கொண்டு வந்து அதை நான் கமிட்டிக்கு வந்தபோது அங்கே இருக்கிற விவசாய பாசன சங்க தலைவர்கள் கடிதமாக என்கிட்ட கொடுத்தாங்க. அதன் மீது நடவடிக்கை எடுத்து அந்த பணத்தை ரெக்கவர் பண்ண சொல்லி அன்றைக்கு தமிழ்நாடு நடமாடும் சட்டப்பேரவை குழு பரிந்துரை செய்த அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அந்த கோப்பு அப்படியே இருக்கு. கலெக்டர் தான் மாறி இருக்கிறாரு.